கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, பாவிகளை நேசிக்கும் ஒரு விதமான ஒரு அன்பை தான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் இப்போது பார்க்கிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீசரோடு கூட பந்தி இருந்தார்கள். இயேசுவோடும் அவரின் சீசர்களோடும் பந்தி இருந்த அந்த பாவி என்று அழைக்கப்படுகிறதான மனிதன் பெயர் என்ன? அல்பேயுவின் குமாரனாகிய லேவி. இந்த லேவி ஆயத்துறையில் வரி பிரிக்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அவனை கண்டு இயேசு எனக்கு பின்னே வா என்று சொல்லி அவனை தன்னோடு சீசரோடு கூட சமபந்தியில் உட்கார வைத்து அவர் உணவருந்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு சிறிய காரியம் அல்ல. அநேகர் சொல்லலாம், இயேசுவுக்கு இது தேவையில்லாத காரியம் இன்னும் சொல்லலாம் இல்லையா? ஊழியக்காரர்களை பார்த்து நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, இவருக்கு இது தேவையில்லாத காரியம், ஏன் இங்கே போனார், ஏன் இந்த மனிதரோடு உறவு கலந்திருந்தார் என்று நாம் குறை சொல்லுகிறோம். ஆனால் என் தேவன் அகால அன்பை கொண்டவர். அவர்களை நேசிக்கிறபடியினால் தன்னோடு சமபந்தியில் உட்கார வைத்து அவர்களை நேசிக்கிறார். நாம் மற்றவர்களிடத்தில் எவ்விதமாக அன்பு பாராட்டுகிறோம்? பாகுபாடு காட்டுகின்ற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? இல்லை அவர்களை பாவி என்றெண்ணி ஒதுக்கி வைத்து வாழ்கிறோமா? அவர்களை அணைத்து நம்மோடு உட்கார வைத்து அவர்களோடு நாம் சில நேரம் செலவழித்து நம்முடைய அன்பை பரிமாறும் போது இயேசு ஆயத்துறையில் வரி பிரித்த அல்பேயுவின் குமாரனாகிய லேவியை அவர் அன்பு பாராட்டினது போல நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பு பாராட்டுவோம். கிறிஸ்து நம்மீது அன்பாயிருப்பார். ஆமென்.